60வது மணநாள் விழாவை கொண்டாடினீங்க, குடும்பத்தில் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. திரு அன்புமணி ராமதாஸ் வரல, உங்களோட மனநிலை அந்த நேரத்தில் எப்படி இருக்கு? 60வது மணநாள் விழாவுக்கு வந்து குடும்பத்தில் மற்றவங்க வந்திருந்தாங்க, திரு அன்புமணி ராமதாஸ் குடும்பத்தினர் வரல, உங்களோட மனநிலை அப்போ எப்படி இருக்கு? நீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுது, குழந்தை எத்தனை? 2 குழந்தை. என் வயசுல அதாவது என் வயசு கூட வேணாம். உங்களுடைய 25வது மண விழா, அதுக்கு உன் பிள்ளை வரலன்னா, அல்லது உன் பெண் தெய்வம் வரலன்னா, பெண் தேவதை வரலன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மனநிலை இருக்கும். நம்ம தைலாபுரம் தோட்ட வாசல்ல எப்போதும் ஒரு பேனர் இருக்கும், ஐயா போஸ்டரும் அன்புமணி ராமதாஸ் போஸ்டரும் இருக்கும். 2 நாளுக்கு முன்னாடி அந்த போஸ்டர்லாம் கிழிக்கப்பட்டிருக்கு. இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இது எதை காட்டுதுயா? யாராவது விஷயங்கள் செய்திருப்பாங்க. அது அதாவது எந்த போட்டோவே ஒட்டலாம், அதை கிழிக்கக்கூடாது. அது நல்ல பண்பாடு அல்ல. ஏதோ ஒரு விஷயங்கள் இப்படி செய்து அதை உங்களுக்கு கேள்வி கேட்க சொல்லி நாங்களாம் கேட்கணும், நாங்களாம் கேட்க, எங்களை யாருமே கேட்க சொல்ல முடியாது. இல்லை இப்போ கேட்குறீங்களா? இப்போ அதை கேள்வி கேட்குறீங்களா? கேஸ் எழுதுன்னு நீங்கள் கேட்குறீங்களே, நேரில் பார்த்து கிளிக்கிறதா? அதான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ அதை கேட்குறீங்க, அதை பற்றி கேட்குறீங்க. எனக்கு யாரும் சொல்லவும் இல்லை அது மாதிரி. ஏன்னா யாரும் பண்ணது அது எனக்கே தெரியாது. யார் பணத்தையும் கேட்கக்கூடாது. ஐயா, இப்போ முருகர் மாநாடு மதுரையில வந்து நடத்துனாங்க. உங்களுக்கு ஏதாவது அழைப்பு வந்துச்சா? குறிப்பா வந்து சமூக நீதி பெரியார் கொள்கையை தாங்கி நீங்க வந்து பெரியாரையும் அண்ணாவையும் அங்க விமர்சனம் பண்ணியிருக்காங்களே, இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? யார் நடத்தாங்க? இந்து முன்னணி பிஜேபி சேர்ந்து மதுரையில முருகர் மாநாடு நடத்துனாங்க. உங்களுக்கு ஏதாவது அழைப்பு வந்து? எல்லா கட்சி தலைவருக்கும் அழைப்பு கொடுத்தாங்க. எனக்கு அழைப்பு பெரியார் மற்றும் அண்ணாவை வந்து ஒரு கொச்சைப்படுத்தும் விதமா வந்து அங்க ஒரு வீடியோ எல்லாம் காட்சிப்படுத்திருக்காங்க. இந்த இதை எப்படி பாக்குறீங்க? இதை எப்படி பார்க்கறது? இதெல்லாம் வருந்தக்கூடிய விஷயத்தை போய் எப்படி பார்க்கறது? தமிழ்நாட்டிலிருந்து மறைந்த, தமிழ்நாட்டு மக்களுக்கு தொண்டு செய்து, தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர்களை யாராக எந்த தலைவராக இருந்தாலும் அவர்களை கொச்சைப்படுத்துவது கூடாது. இதை அரசியல் கட்சி நடத்துகிற எல்லோருக்கும் என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். எந்த தலைவரையும், மறைந்த தலைவர்களை நான் கொச்சப்படுத்தக்கூடாது. கொள்கை வேறுபாடுகள், மாற்றங்கள், அவர்கள் சொன்ன கருத்துக்கள் இவர்களுக்கு ஒவ்வாமல், அதாவது முரண்பாடுகள் இருந்தாலும் அதை இந்த கருத்துக்கு நான் மாறுபடுகிறேன் என்று சொல்லலாமே தவிர அந்த தலைவர்களை பிச்சப்படுத்தக்கூடாது. நேற்று சேலம் எம்எல்ஏ அருளுக்கு புதிய பதவி வழங்கினீங்க. ஆனால் அவருடைய மாவட்ட செயலாளர் பதவியை நேற்று மாலை வந்து அன்புமணி அவர்கள் நீக்கியிருக்காங்க. இதுக்கு அருள்கிட்ட கேட்கும் போது கட்சிக்கு தலைவர் போடுறதும் நீக்கிறதும் ஐயாவுக்கு மட்டும்தான் அதிகாரம், வேற யாருக்கும் இல்லை. சரியாக மிக சரியாக சொல்லியிருக்கிறார். அதனால் அவர் மாவட்ட செயலாளர் தான். அந்த பொறுப்பை அருள் ராஜரத்னத்துக்கு அதை கொடுத்துட்டோம். அவருக்கு மாநில இணைப்பொதுச் செயலாளர், மாநில இணைப்பொதுச் செயலாளர் பொறுப்பை கூடுதலாக அவருக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வான் வருவான் புதன்தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.